ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பலகாரம் பண்ணோம், எப்படி பூஜை பண்ணோன்னு தான் காட்ட போகிறேன். டைம் கரெக்டாக ஈவினிங் 4:30 இருக்கும். 2 குட்டீஸும் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் அதை பண்ணி முடிக்கணும். சீடை முறுக்கு பண்ணுறதுக்கு 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். உளுந்தை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சதை 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், கருப்பு எள்ளு என்கிட்ட இல்லாதனால வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நான் ஒரே மாவில் தான் முறுக்கும் பண்ண போகிறேன், சீடையும் பண்ண போகிறேன். மாவு நல்லா இந்த பதத்தில் வர வரைக்கும் சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கணும். நான் இதில் ரிங் முறுக்கு, நார்மல் அச்சு முறுக்கு, சீடை பண்ணுறேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த சீடையை ஃபஸ்ட்டு பொரிச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். ஒரு பூஜைக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி அளவு தான் நான் பண்ணுறேன். இவங்க 2 பேரும் எழுந்து வந்தாங்கன்னா என்னைய பண்ணவே விட மாட்டாங்க. ரொம்ப சேட்டவும் பண்ணுவாங்க. முறுக்கு என்னன்னு தெரியல, எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இன்னும் லைட்டாக மாவில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். தனியாக ஒரு சின்ன பவுலில் பொரி, கடலைப்பருப்பு, சிவப்பு அவல், கொஞ்சம் வெல்லம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பூஜைக்கு பொரி வைப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அடுத்து பாயாசம் பண்ண கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழமை லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு 1/4 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்து அதையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சதும் பாயாசம் ரெடி ஆகிரும். காலையிலே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு 2 பேரும் இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ல போட்டுட்டு அவங்க டேடி வந்தோடனே கிருஷ்ணன் வேடம் விடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான கோலம், கொஞ்சம் ஓவரா தண்ணி ஆட் பண்ணிட்டேன் போல. கோலம் சுமாரா இருந்தது. டிராஃபிக்ல மாட்டிட்டனால 7:30க்கு மேலே தான் வந்தாரு. பூஜை அப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணோம். பொரி வச்ச பவுல்லே கொஞ்சமா பட்டர் ஓரமா வச்சுட்டேன். இந்த டைம் என்னன்னு தெரியல, ஆதவ் மட்டும் கிருஷ்ணன் காஸ்டியூம்ஸ் போட மாட்டேன்ட்டு அழுதுகிட்டே இருந்தாரு. பாதம் அச்சும் வைக்க விடல. ஆனா பிரியாஷ் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாரு. அவரை வச்சுதான் எல்லாம் பண்ணோம். இப்ப விட்டோம்னா அந்த சாமி ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவாங்க. அவ்வளோ ரெடியா இருந்தாங்க. அதனாலதான் ரொம்ப பெர்ஃபெக்டா எல்லாமே என்னால கவர் பண்ண முடியல. ஏதோ முடிஞ்ச அளவு நான் போட்டிருக்கேன். எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி டே இப்படிதான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.